Boys, never disappoint. We want you. அக்கா கோச்சிட்டாங்க, வெக்கப்பட்டாங்க அக்கா. Players we like. என்னைய பார்க்க வந்தீங்களா, என் மேட்ச பார்க்க வந்தீங்களா? நீங்க தனியா ஒரு மேட்ச் நடத்தி பால் போட்டு பந்து வச்சு என்ன அச்சின்னு இருக்கிறீங்க அப்படின்னு. என்னடா நடக்குதுங்க? இங்க ஆடியன்ஸ்ல ஃப்ரெண்ட்ஸ் கேங் தான் அங்க இருந்தது. எல்லாம் நம்ம ஆளுங்க தான். ஒளிஞ்சிருக்க லட்சணம் அந்த மாதிரி. இல்ல ஒரு செட்டா இருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவங்க தான் போயிருப்பாங்க கைஸ். நாங்களா இல்ல. யாரு இல்ல முதல்ல நான் இவங்கன்னு சொன்னேன். நான் உங்க ரெண்டு பேரும் சொல்ல. இவங்கன்னு சொன்னேன். அது யாருன்றத anything can be delivered online these days, okay? Oh! ஐயோ! It's from an ex. They signed here. எக்ஸ்ட்ரா. Thank you. சார் நான் ஒரு டெலிவரி தரணும்னு சொல்லி மறுபடியும் கூப்பிட்டு ஒரு 2 டே அனுப்பிச்சுக்கணும். ப்ரோ இது புதுசா இருக்கா ப்ரோ? இது ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு இதுவா இருக்கும் உண்மையாவே. உங்களுக்கு இது புதுசா இருக்கா ப்ரோ? ஆமா. ஆமா புதுசா இருக்கு. ஒரு கொரியன் பிராங்க் இது இருக்கு, ஓகேவா அதுல ஒரு இதே மாதிரி ஒரு விஷயத்த டெலிவரி பண்றதுக்கு வருவான் ஒருத்தன், சரியா? அவன் பையன் அவன் வந்து என்ன பண்ணுவான், அதாவது அவங்க வந்து ஒரு ஹோட்டல், அது பிராங்க் ஷோல, ஸோ ஹோட்டல் உட்காந்துருப்பாங்க அங்க, சரியா? அந்த ஹோட்டல்ல வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த பையன் வந்துட்டு பேசுவான், ஓகேவா? இது மாதிரி வந்து நான் டெலிவரி பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி பேசுவான். பேபி நீ எனக்கு நிறைய பண்ணிருக்க அப்படியே பேசுவான். டெலிவரி பண்ண அந்த டெலிவரி பாய் வந்து பொண்ணு மாதிரியே பேசுவான். இருந்தாலும் நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு கண்ணத்துல முத்தம் கொடுத்துருவான் பட்டாருன்னு. சுத்தி இருக்கவங்க பாப்பாங்க. அது அம்சது ஒரு பொண்ணு, அம்சது அவனோட அந்த கேர்ள் ஃப்ரெண்ட், ஓகேவா? அது செம்மையா இருக்கும். நான் உனக்கு காட்டுறேன், அப்ப புரியும். சூப்பரா இருக்கும் அது. நான் உனக்கு காட்டுறேன், கண்டிப்பா காட்டுறேன். செம்மையா இருக்கும் அது. He saves us from 30 episodes, okay? What? ரொமான்ஸ் பண்ண ஊர்ரா. ஐயோ சாத்து போட்டா. உங்கள் எதிரி உங்க பின்னாடியே உட்கார்ந்திருக்காரு. உங்கள் எதிரி உங்க கூடயே உட்கார்ந்திருக்காரு. கையை இப்போது எடுக்கல. அதாவது ப்ரோ நம்மள 30 எபிசோட்ல இருந்து காப்பாத்தல, அடுத்த 60 எபிசோடு எடுக்கிறதுக்கான பிளான் போடுறாரு. வாழ்க்கை என்பது பல ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸை கொண்டது. கேட்டுதான் தலைவா. யாரெல்லாம் தலையை சாத்துட்டே பார்த்து இல்ல நாங்க 3 பேரும் தலையை சாச்சுதான் பார்த்தோம். அதே விஷயம் தலையை சாய்க்கல, நானும் சாய்க்கல. இல்லையா ப்ரோ, சீட்டிங் பண்றீங்க இப்ப இருக்க இவர் தலையை சாய்க்கலன்னு எடிட்டிங்ல மாத்திருப்பாரு, நம்பாதீங்க அவரு. நடனம் யார் ஆடினாலும் நடனம் தான். அவங்க டான்ஸ் ஆடினாங்க, நாங்க பார்த்தோம். அதுல அது இல்லைங்க. டான்ஸ் கூட பார்க்க கூடாதுன்னா அது என்ன புரியல எனக்கு. கபிலா கையெழுத்து கும்பிடுறேன். ஃபார்மர் மான் அழுக வச்சு என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? என்னடா பண்ணி வச்சுக்கிறீங்க? இது என்ன ரீமேக் படமாடா? ஆதிக்கே டப்பு குடுக்குறீங்க, புரியல. எங்க ஆதிலாம் கேட்டப்பா இது இது எனக்கு தெரிஞ்சு காப்பி தான் ப்ரோ. இது
காப்பி தான் ப்ரோ. டபுள். ஏய் இவ்வளவு பெரிய சீன் தெரியுமாடா இந்த சாங்? இதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? அதான் ஒண்ணுமே இல்லாத மாதிரி கேட்டாங்க. சி ராப் பண்ணி வச்சிருக்கீங்க. ஹேஷ்டேக் ராப் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்தந்த லாங்குவேஜ் படத்தை அந்தந்த லாங்குவேஜ்லயே பாத்துருங்க. நம்பேண்டா. Hey, this I'm is not Lady's like this. house girlfriend. Kyle said he was with you, and I was just wondering if that was true. பக்கத்துல இருக்கா. Talk to him? இப்படிதான் இருக்கணும். குடுக்குறான். அதே ஒரே மாதிரி பேசுறான். சிரிச்சிட்டாங்க ப்ரோ. அன்பேண்டா. ஓசோ லைட்டா டோனை மட்டும் மாத்தி ஓசோ. ஓப்பா. நல்ல ஃபன் நல்ல ஃபன். உண்மையான காதல்லாம் சொல்லு. உயிரை கூட கொடுக்கறேன். பொண்டாட்டிட்டு இருந்து காப்பாத்துனா சொல்லு. என்ன தரேன். என்ன பைத்தியக்காரன் நினைச்சுக்கிறதுல. இனி நண்பர் எப்படி பிளான் போட்டு வீட்ல இல்லாம தப்பிப்பாரு. நண்பருடைய வாழ்க்கை கேள்விக்குறி ஆயிடுச்சு. ஆஹா, இவ்வளவு வேலை செஞ்சு மண்டை மேல இருக்க கொண்டே மறந்துட்டேனடா. இது எஜுகேஷன். இது என்னடா கையெழுத்து காக்கா காக்கா மாதிரி இங்க பாடுறா. உன் கையெழுத்து தான் உன் தலையெழுத்தே முடிவு பண்ணும். அதனால இனிமே அழகா எழுத பிராக்டிஸ் பண்ணு. நீ எங்கேயோ போயிடுவேன். ஓகே சார், நீங்க சொன்ன மாதிரி இனிமே ராத்திரி பகல ஹேண்ட் ரைட்டிங் பிராக்டிஸ் பண்ணி என் வாழ்க்கை தரத்தையே மாத்த போறேன் சார். ஆஃப்டர் 10 இயர்ஸ் உன் கையெழுத்து தான் உன் தலையெழுத்தே முடிவு பண்ணும். அட படுபாவி மனுஷா, என் ஸ்கூல் லைஃபே ஸ்கேம் பண்ணிட்டியடா. எனக்கு School life ஏ. ஸ்கூல் லைஃப்ல கடைசியில என்ன பண்ண போறோம்? நல்ல மார்க் இரண்டாம் முதல்ல நல்லா எழுதணும்னு சொல்லி மார்க் குறைப்பாங்க. ச்சே. கேட்டா ஃபியூச்சர்ல அப்பதான் ஹேண்ட் ரைட்டிங் உனக்கு நல்லா வரும்னாங்க. ஸ்கேம் கைஸ். இப்பதான் எழுததே இல்ல. அதனால என்ன சொல்ல வரோம்னா எல்லாத்தையும் பண்ணுங்க. வரீங்க, டைப் படிங்க, எழுதுங்க. பண்ணாதீங்களா? டேய் நீ என்னடா வந்ததுல இருந்தே வில்லங்கமா பேசிட்டு இருக்க டேய். அப்படி சொல்ல வரல. ஆமா அந்த மீம் இவனை பாதிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. போயிட்டான். யார்கிட்ட சார் சொல்றீங்க? உங்ககிட்ட தான் போயிட்டான். என்கிட்டயா? போயிட்டாங்க. நான் எதுக்கு போயிட்டு வரணும்? போயிட்டாங்க.